நாளைய தலைமுறைக்கு நம்ம இன்னைக்கே விதை போடணும். அப்படியான ஒரு முக்கியமான ஒரு துறை. இந்த துறையில நீங்க அமைச்சராவீங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்களா? அமைச்சராகி அதுவும் குறிப்பா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஆவேன் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்களா? நான் வந்து எல்லாத்தையும் எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு அப்புறம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அவ்வளவுதான் நம்மளோட வேலை. பெரிய எதிர்பார்ப்பு அந்த இதெல்லாம் கிடையாது. அது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இதுதான். எதிர்பார்க்காம நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த கேபினெட் வந்து அவங்க இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அமைச்சராக ஆனதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சியா தான் பார்ப்போம். அதுவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு வரும்பொழுது இன்னும் நிறைய செய்யணும். ஏன்னா பேசிக்காக ரொம்ப குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும். அது வந்து எங்க சொந்த பந்தங்கன்னா எந்த சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் நான் வந்து தூக்கி வச்சுக்கிறது, அவங்க ஒம்புழுக்கிறது, கண்ணத்தை கிள்ளி அவங்க இது பண்றது. ஸோ இப்படிதான் என்னோட நேச்சரே அது. அப்படி ரகசியம் புரியுது சார். அதிகமாக குழந்தைங்களோட இருக்கிறதுனால மேபி நீங்க சொல்ற மாதிரி. ஸோ அப்படிதான் தாட்டே அப்படிதான் வரும். ஒரு பெரியவங்களோட பேசக்கூடிய அளவுக்கு பெரியவங்களோட இது பண்றதுக்கு அந்த மனநிலையை காட்டிலும் எதா இருந்தாலும் சின்ன பொண்ணு சொல்ற மாதிரி சொல்லி பார்ப்போமே, அந்த கன்வின்சிங் டோன்ல இருக்கட்டுமேங்கிறத அப்படி ஒரு கேரக்டர் உருவாத காரணம் கூட நீங்க சொல்ற மாதிரி நிறைய பிள்ளைங்களோட கலந்துக்கிட்டதுனால தான் நினைக்கிறேன்.